ராமாயணம். என் பிள்ளைகளே, ரகுகுல வம்சத்தினரை ஏன் அடையாளம் தெரிந்து கொள்ளவில்லை? உங்களுடைய இந்த கணையாழி எங்களிடம் தங்கிவிட்டது. எங்களுடைய தந்தை என்று தெரியாது. ராமராஜ்யத்தின் கனவு நனவாகிவிட்டது. பிரபு, இப்பொழுது தாங்கள் அனுமதித்தால் தாயை அயோத்திக்கு உடனே அழைத்து வருகிறோம் பிரபு. அனுமதித்தாருங்கள் அண்ணா. இல்லை இல்லை, சீதையை மறுப்பது லவன் குசனே, பிரபுவின் முடிவை சந்தேகப்படாதீர்கள். அவர் என்ன சொன்னாலும் எதை செய்தாலும் அதற்கு பின்னே கிய காரணம் இருக்கும். இப்போது அண்ணன் எந்த நொடிக்காக காத்திருக்கிறார்? காத்திருப்பில் இருக்கும் துன்பத்தில்தான் என் பிரபுவும் இருக்கிறார். எங்கள் தாய் தந்தையை ஒன்றிணைக்க முடியுமோ? நாங்கள் என் அண்ணனுக்கு முன் நிற்கிறோம். உங்களிடம் நாங்கள் கேட்க விரும்புவது எங்கள் சீதை அண்ணி என் வீடு திரும்ப கூடாது அண்ணா. இத்தனை வருட கால பிரிவை நீங்கள் என் முடிவிற்கு கொண்டு வரக்கூடாது. நானும் சீதையும் என்ன விரும்பினோமோ, எந்த ராமராஜ்யத்தின் கற்பனையை நிறைவேற்ற எண்ணினோமோ, அயோத்திவாசிகள் அதை உண்மையாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற்றிவிட்டார்கள். என் முடிவிற்கான காரணத்தை தெரிந்து கொள்வாய். மன்னா, தம்பி சத்ருக்கன் அஸ்வமேத வேள்வியின் குதிரையோடு வந்திருக்கிறார். இன்று எவ்வளவு நல்ல நாள் பார்த்தீர்களா? நீங்கள் இருவரும் அஸ்வமேத வேள்வியை நிறைவேற்ற ஏற்பாடு செய்யுங்கள். செல்லுங்கள். அப்படியே செய்கிறோம் அண்ணா. நம்முடைய அயோத்திக்கு மிகவும் சுபமான நாள். வேள்வியின் காணிக்கையை சமர்ப்பிக்கலாம். ராமா, வேள்வியின் காணிக்கையை மகாராணி சீதையோடுதான் செலுத்த வேண்டும். பிரம்மதேவா, இன்று உங்கள் அருளால் சீதையின் சிலை மந்திரத்தை உச்சரித்தது. இப்போது அசுவமேத வேள்வியின் இறுதி காணிக்கையையும் நிறைவேற்றி விடுங்கள். சீதா, எல்லாவித தீய சக்திகளையும் அழிக்க நாம் இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும். நாம் இருவரும் இணைந்துதான் இந்த அசுவமேத வேள்வியை நிறைவு செய்கிறோம். அஸ்வமேத வேள்வி நிறைவடைந்தது. வாழ்க சீதாராமன். நன்றாக இரு. நீடூடி வாழ்க.